பிரெக்னன்சில எல்லாருக்குமே அந்த ஒரு சிட்டிங் பாஸ்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன மாதிரி உட்காந்தோம்னா நம்ம வந்து அந்த பேக் பெயினை அவாய்ட் பண்ணலாம். காலை நீட்டிட்டு உட்காடுற ஹேபிட் இருக்கும். சிட்டிங் பாஸ்டர்லாம் நம்மளுக்கு கரெக்டா இல்லைன்னா வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். பிரெக்னன்சியில் எல்லாருக்குமே அந்த ஒரு சிட்டிங் பாஸ்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன மாதிரி உட்காந்தோம்னா நம்ம வந்து அந்த பேக் பெயினை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்பாங்க. பிகாஸ் எஸ்பெஷலி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்பொழுதுமே உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு பாஸ்டரை கரெக்டாக பார்க்கலன்னா நம்மளுக்கு வந்து பேக் பெயினுங்கிறது ரொம்ப ஒரு த்ரூ அவுட் த டே நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி சேர்ஸ்னால் நம்ம மெயினாக ஒரு ஹார்ட் குஷன் வச்ச ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு பேக் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ஒரு சேரை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு கரெக்டான சேருங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து ஒரு சாஃப்டாக இருக்கிற ஒரு சேரோ இல்லை வந்து பீன் பேக் மாதிரி இல்லை ரிக்ளைனர்ஸ் மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து அந்த பக்கெட் சேரும்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்லவுச் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு சேர்ஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம உட்காரும் பொழுதும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேக் சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு பில்லோவோ இல்லை ஏதாவது ஒரு குட் சப்போர்ட் வச்சுட்டு நம்ம உட்காருறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பேக்கை கூன் போட்டுக்கிட்டு ஸ்லவுச் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் சில பேர் நிறைய பேருக்கு அந்த காலை நீட்டிட்டு உட்காடுற ஹேபிட் இருக்கும். ஸோ காலை நீட்டிட்டு உட்காடுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் நம்ம காலை நீட்டும் பொழுதே நம்ம கீழே உட்காந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட பேக் வந்து ஒரு கோணலாக போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அவுட் ஸ்ட்ரெச் லெக்ஸில் நம்ம உட்காரும் பொழுது கொஞ்சம் நம்மளோட பேக் நம்ம எப்படி இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ கூட மட்டும் அந்த ஒரு சப்பலாங்கால் கூட்டிட்டு கீழே உட்காந்திங்கன்னா அது நம்மளுக்கு இன்னும் பேக் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமே தவிர அந்த ஒரு ஸ்லவுச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு பேக் பெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த ஒரு ப்ரெக்னன்சியில் ரொம்ப காமனாக இருக்கிறது. ஸோ இந்த சிட்டிங் பாஸ்டர்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இல்லைன்னா இந்த பேக் பெயின் நம்மளுக்கு இன்னுமே அக்ரிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஒரு சில எக்ஸசைசஸ், இந்த உட்காந்துக்கிட்டு பண்ணுற பட்டர்ஃப்ளை எக்ஸசைசஸ், அப்புறம் அந்த கேட் கேமல் எக்ஸசைசஸ், அப்புறம் சில அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு அந்த பாஸ்டரும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு பேக் பெயின் அது இல்லாமல் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு அந்த வெயிட் கெயின் அது ரொம்ப அதிகமாக இருந்து அந்த ஒரு 9 month பீரியடில் நம்மளுக்கு நிறைய அந்த ஒரு பாடிலி சேஞ்சஸ் நம்மளுக்கு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி உட்காடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் ஒரு சேஞ்ச் பண்ணி அதில் கவனம் செலுத்தி நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட ஓவரால் லைஃப் ஸ்டைலும் இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸுமே கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்.